ஸோ எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாவா ப்ரோக்ராமை நம்ம ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 2 மேஜர் பார்ட்ஸ் நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் ரைட் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கிளாஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தடு. ஸோ ஒரு கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா ஜாவா டெஃபினிஷன் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி நம்ம ஒரு டீட்டெயில்டான கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம ஊப்ஸ்குள்ளே போகும்போது நான் தரேன். ஸோ இப்போதைக்கு வந்து கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயமே, நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். தென் வந்து மெயின் மெத்தட். ஆக்சுவலாக மெயின் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோடு எழுதியிருப்போம். ஸோ எங்கேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும், அதாவது எங்கேருந்து அந்த லைன் 1 அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த மெயின் மெத்தட்லேருந்து தான் எக்ஸிக்யூஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜாவாவில் வந்து நம்ம மெயின் மெத்தட் எப்படி எழுதணும் அப்படின்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இந்த ப்ராக்கெட்ஸ் ஸ்ட்ரிங்கு, தென் ஒரு அரே ப்ராக்கெட், தென் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ன்றது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், தென் ஸ்டாட்டிக்ன்றது ஒரு மாடிஃபையர், வாய்டுன்றது ரிட்டன் டைப், மெயின்ன்றது மெத்தட் நேம். ஸோ இது வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் இது இப்படி என்ன அப்படின்னு புரியாமல் இருக்கலாம். ஸோ வர நீங்கள் வீடியோ பார்க்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே மீனிங் தெரியும். ஸோ இப்போதைக்கு இதுக்கு நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், மாடிஃபையர், ரிட்டன் டைப், மெத்தட் நேம், ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். தென் கிளாஸ் நேம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஆர்குமெண்ட்ஸ்ன்றது தான் நம்மளோட மெயின் மெத்தட். தென் வந்து நம்ம system.out.println அப்படின்றது என்னென்னா, நம்ம கன்சோலில் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த லைன். ஸோ எப்படி சியில் வந்து printf, C++ல் cout, அதே மாதிரி தான் ஜாவாவில் வந்து system.out.println. ஸோ நம்ம system.out.println ஆஃப் டபுள் கோட்ஸில் வணக்கம் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்றதுனால நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். டேட்டா டைப் நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ இப்போது பேசிக்காக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் சின்டாக்ஸ். கிளாஸ் உங்களோட கிளாஸ்க்கான நேம், தென் உங்களுடைய மெயின் மெத்தட் system.out.println பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த கிளாஸ் நேமை தான் உங்கள் ஃபைல் நேமாக வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் .java அப்படின்னு தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ இப்போ மல்டிபிள் கிளாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கிளாஸ் நேமோட ஃபைல் நேமை வைப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 4 கிளாஸ் எழுதிருக்கீங்கன்னா 4 கிளாஸில் எந்த கிளாஸில் உங்களோட மெயின் மெத்தட் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, எந்த கிளாஸில் உங்களோட மெயின் மெத்தட் இருக்கோ அந்த கிளாஸில் தான் நீங்கள் வந்து ஃபைல் நேமாக வைக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், எந்த கிளாஸில் மெயின் மெத்தட் இருக்கோ அந்த கிளாஸை தான் நீங்கள் வந்து ஃபைல் நேமாக வைக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும். பேசிக் சின்டாக்ஸ் தான். ஓகே, நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ பைட் கோட் ஜென்ரேட் ஆகும், கம்பைல் பண்ண அப்புறம் ஒரு பைட் கோட் ஜென்ரேட் ஆகணும், அது வந்து ஹியூமன் ரீடபிள் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் ரேண்டமாக ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருந்தேன். அந்த ரேண்டமான ஒரு ப்ரோக்ராமோட ஒரு பைட் கோடு தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளால் ரீட் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியாது. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறதுலாம் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ இப்படி தான் ஒரு பைட் கோட் இருக்கும். இந்த பைட் கோடு வந்து .class ஃபைல் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பைட் கோடு வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பைட் கோடு இப்படி தான் இருக்கும். ஓகே, தென் வந்து கமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போது நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து என்னோடய ப்ரோக்ராமை பார்க்குறப்போ இந்த லைன் நான் எதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து இன்னொருத்தர் பார்க்குறப்ப அவங்களுக்கு புரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸுன்ற ஒரு டெர்மினாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கமெண்ட்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஒரு நோட்ஸ் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கிவன் பை த ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்காகனா, நம்மளோட கோடோட பிஹேவியர். ஸோ நான் வந்து 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு லைன் எழுதியிருக்கேன்னா, ஸோ அங்கே நான் வந்து கமெண்ட் கொடுக்கணும், இந்த லைன் வந்து 2 நம்பரை ஆட் பண்ணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 3ஆவதாக ஒருத்தவங்க நம்மளோட கோடு, அதாவது ஒரு தேர்ட் பர்சன் நம்மளோட கோடை விசிட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும், இந்த லைன் எதுக்காக இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸ்ன்ற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ நம்ம ஜாவாவில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட்னா இந்த சிங்கிள் லைன் ஹலோ அப்படின்றது ஒரு சிங்கிள் லைன். ஸோ ஹலோ ஐ எம் அருண், ஐ எம் ஃப்ரம் திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப்பாக ஒரு 4-5 லைன் கொடுத்தோன்னா அதை எப்படி கமெண்ட்ஸாக மாற்றுறது தான் மல்டி லைன் கமெண்ட். ஸோ இங்கே சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எப்படின்னா டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா போதும். இதே மல்டி லைன் கமெண்ட்னா ஒரு ஸ்லாஷ் ஹேஷ்ட்ரிக் சிம்பிள் தென் என்ன ரைட் பண்ணணுமோ அந்த கமெண்ட்ஸ் தென் ஹேஷ்ட்ரிக் சிம்பிள் திரும்பி ஸ்லாஷ். ஸோ சின்டாக்ஸ் ஆஃப் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் வந்து டபுள் ஸ்லாஷ், சின்டாக்ஸ் ஆஃப் மல்டி லைன் கமெண்ட் வந்து ஸ்லாஷ் ஹேஷ்ட்ரிக் ஸ்லாஷ். ஸோ கமெண்ட்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராமை நம்ம ரைட் பண்ணுறது, பைட் கோடு எப்படி இருக்கும், தென் வந்து கமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டா டைப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ டேட்டா டைப்ஸ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நம்ம சேனலில் வந்து இந்த டுட்டோரியல் செகண்ட் வீடியோ. ஸோ இதே மாதிரி வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.